வசனம் ஏசாயா 41:12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். பாருங்க, தேவன் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற மன்னா என்னவென்றால், உன்னோடே போராடினவர்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீங்க. அல்லேலூயா. நம்முடைய போராட்டங்களுக்கு முடிவை கட்டளையிட போகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய போராட்டங்களுக்கு தேவன் வருகிற நாட்களிலே ஒரு முடிவை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. என் அன்பு சபையே, நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு போராட்டங்களிலும், நமக்கு தலைவலியை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், அந்த மாதிரியான சூழல்ல இருந்து தேவன் நம்மளை விடுவிக்கவும் அவைகளுக்கு ஒரு முடிவை கட்டவும் கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை நம்மை உருவாக்கின தேவன், நம்முடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கிற தேவனால் நம்முடைய போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதை சபை விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளியை கொண்டு வர விரும்புகிறார். எந்தெந்த காரியங்களிலே நாம் அதிக பாரத்தோடு, அதிக வேதனையோடு, பல வருடங்கள், பல நாட்கள் இந்த போராட்டம் எனக்கு மாறாதா என்ற ஒரு சூழல்ல நாம் போராடி கொண்டிருந்தோம் என்றால், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய போராட்டங்களுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களிலே போராடி கொண்டிருக்கீங்க? ஐயோ, என் போராட்டம் மாறாதா? ஐயோ, என் அழுக மாறாதா? இந்த நிலை மாறாதா? இது கடைசி வரைக்கும் நான் இப்படியே போக வேண்டுமா? பாருங்க, தேவன் மாற்றத்தை நியமிக்க அவராலே கூடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற்றத்தை நியமிக்க அவராலே மாத்திரம் கூடும். எனக்கு அன்பானவர்களே, எந்தெந்த போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை, உங்களை செதுக்குகிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்கள் போராட்டங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். அதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்களோ அவங்க பலமாய் தலைக்கு மேல் கரம் தட்டினவர்களாக. பாருங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல முற்றுப்புள்ளிகளை ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. சில நல்ல முற்றுப்புள்ளிகளை உங்கள் வாழ்க்கையில தேவன் கொண்டு வரப்போகிறார். எந்த விதமான பாடுகளை சகிக்க முடியாமல், அதை செய்யறதுக்கு பலனே இல்லாமல் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோமோ, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அந்த போராட்டங்களை இனி நாம் காணப்போவது இல்லை. அன்பானவர்களே, பாருங்க, தேவன் நமக்கு அனுமதிக்கிற போராட்டங்கள் நம்மளை ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும். ஆனால் மனிதனாலும், மனுஷினாலும், சத்ருவினாலும் நமக்கு வருகிற போராட்டங்கள் அதை நிர்மூலமாக்க, அதை மாற்ற தேவன் வல்லமையுடைய தேவன். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க சொல்ல முடியும், ஆண்டவருடைய சித்தம் என்றால், ஆண்டவருடைய திட்டம் என்றால், என் வழிகள் கரடு முரடா இருந்தாலும் பரவாயில்லை? எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? அது தகப்பன் அந்த பாதையில கொண்டு போவார் என்றால் அதை நம்மளை உருவாக்க, ஆனால் சத்ரு அந்த நெருக்கங்களில் நாம் கொண்டு போவான் என்றால் அது நம்மை சிதைக்க. ஆனால் தேவன் அதை விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில என் தேவனுடைய தீர்மானம் என்ன இருக்கிறதோ அவைகள் நடக்கட்டும் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? அன்பானவர்களே,
பாருங்க, கவலைப்படாதிருங்க. தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில செயல்பட போவதனால் இனி அந்த கெட்ட போராட்டங்களை நீங்கள் மார்பிலை அடித்து கொண்டு உங்களுடைய சிந்தனைகளில் அதிலே செலவழித்து கொண்டு பல வருடமாய் சிக்கி இருக்கிற அந்த போராட்டங்களை என் தேவன் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இனி நான் தேடி பார்த்தாலும் அந்த நெருக்கங்கள் என் வாழ்க்கையில இருக்க போகிறது அல்ல. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இனி நான் தேடி பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் என் வாழ்க்கையில காணப்பட போகிறது அல்ல. அல்லேலூயா! ஏனென்றால் நம்மை இயக்குகிற ஒரு தேவன் நம்மை சிறப்பான வழியில இயக்க போகிறார். எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, இன்றைக்கு பெருங்காற்றை போல நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் வீசி கொண்டிருக்கலாம். பெரிய பெரிய அலைகளை போல நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் எழும்பின நிலையிலே காணப்படலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை என்கிற அந்த படகு அந்த போராட்டத்தினால் அப்படி கவிழ்கிற ஒரு சூழல்ல வந்து நிற்கட்டும். நான் உங்களை பார்த்து ஒன்னே ஒன்னு சொல்லுகிறேன், உங்கள் படகில் தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை என்கிற படகில் கர்த்தர் ஒருவர் இருப்பதினால் நான் விசுவாசிக்கிறேன், அவைகளை கண்டு நாம் பயப்படுவோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நாம புலம்புவோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம் படகில் இருக்கும் பொழுது அவைகளை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிடுகிறவர் நம் மத்தியிலே நம்மோடு படகில் இருக்கிறார். எத்தனை பேரால ஆம்பேன்னு சொல்ல முடியும்? காரணம், அவருடைய வார்த்தைகளுக்கு அந்த போராட்டங்களும் அந்த பெருங்காற்றும் அந்த அலைகளும் அது இறையாமல் அமைதலாய் இருந்தது உண்மை என்றால், இன்றைக்கு செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட தேவன் அந்த போராட்டங்களை அப்படியே அமர்த்த போகிறார். இந்த கடலா கொந்தளிச்சது, இந்த அலையா மோதினது, இதுவா நான் அழியணும்னு என்ன தள்ள நினைச்சது அப்படின்னு நாம் ரியலைஸ் பண்ற அளவுக்கு அதுல பெரிய அமைதலை தேவன் கட்டளையிட போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் தலைவலியை தேவன் மாற்ற போகிறார். எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய போராட்டமான நாட்களுக்கு தகப்பன் முற்றுப்புள்ளி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! பிரதர், நான் இன்னும் எத்தனை வருஷம், நான் எத்தனை ஆண்டு, இன்னும் எத்தனை வருஷம் இந்த வேலையில இவர்கள் மத்தியில நான் போராடணும், இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் இந்த தெருவில் இந்த குடும்பத்திற்கு முன்பதாக என்னை அவதூறாய் பேசுகிறவர்களுக்கு முன்பதாக நான் இன்னும் எத்தனை நாள் இந்த நெருக்கத்துல காணப்படணும்? ஒரு மாற்றம் வேணும், ஒரு வித்தியாசம் வேணும், ஒரு பலன் இல்லாம நான் கிடக்கிறேன். கவலைப்படாதீங்க, இவைகள் எல்லாம் பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு துளி விசுவாசம் உடைந்த இருதயத்திற்குள் இருந்தால் போதும். அல்லேலூயா! நான் மலையளவுக்கு விசுவாசத்தை சொல்லல, உடைந்த இருதயத்துல மலையளவு விசுவாசத்தை பார்க்க முடியாதுங்க. ஆனா உடைந்த இருதயத்திலே கொஞ்ச பலத்தோடு இருக்கிற விசுவாசம் உங்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குமே தவிர உங்களை அமிழ்க்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் யாரும் இல்லாத படகுல கரைய காணாமல் நடு கடலில் நின்னத போற இருக்கு. ஐயோ, நான் கரைக்கு போக விரும்புறேன், ஆனால் என்னால கரையை பார்க்க முடியல, எந்த திசைக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி போய் சேருவேன்னு எனக்கு தெரியல, இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, படகுல என் கூட எதுவுமே இல்ல. பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளுங்க, உங்கள் படகிலே தேவன் இருக்கிற வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன். உங்கள் படகு எந்த திசையில் வர வேண்டும், அது எப்படி மூவ் ஆக வேண்டும், எப்படி கரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா! யோனா போக நினைச்சது வேற இடம், ஆனால் தேவனுக்கு தெரியும் எதை எங்க கொண்டு வந்து எங்க போட வைத்து எதை விழுங்க வைத்து எந்த கரைக்கு வந்து கொண்டு வர வைக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். என அன்பானவர்களே, உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். நான் சொல்றேன்,
யோனா அந்த மீன் வயிற்றிலிருந்து கரையிலே அவர் வெளியே வந்த பொழுது அவர் நினைச்சிருப்பாரு, என்ன இது, நான் வெளியே வந்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு வரேன்னு பார்த்தா இப்படி அசீரியர்கள் இருக்கிற நினிவேவில் கரையில வந்து நான் கடக்கிறேன்னா, இது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாச்சே, இது போராட்டத்துக்கு மேல போராட்டமாச்சே, இதுக்கு நான் அந்த மீன் வயிற்றிலேயே உட்கார்ந்து இருப்பனே அப்படின்ற ஒரு நிலை இருந்திருக்கலாம். எஸ், அங்கே கொடுமையான சூழல், அங்கே வந்து அவருக்கு சாதகமா எதுவும் இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தை எப்படி தேவன் கையாளுகிறார் என்பதை நாம் அமைதியாய் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. இல்ல பிரதர், நான் இதை செஞ்சேன்னா இது எனக்கு இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும், இவைகளை நான் வந்து போனேன்னா இது எனக்கு கையாள தெரியாது. நல்ல கவனிங்க, உங்களை இந்த கரைக்கு கொண்டு வந்தவருக்கு தெரியும் உங்க சூழ்நிலையை எப்படி அழகாய் கையாள வேண்டும் என்பதை. அல்லேலூயா. எத்தனை பேரால ஆமென் சொல்ல முடியும்? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாமல் இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இன்னும் இப்படிப்பட்ட போராட்டங்களை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய கண்கள் இந்த மாதிரியான நெருக்கங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது, நான் தனியா நிற்கிறேன். நல்ல கவனிங்க, நீங்கள் தனியாக இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வலது கரத்தை உங்களை விட இறுக்கமாய் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவர் உங்களுக்கு சீக்கிரம் இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் சகல உபத்திரவங்களுக்கும், உன் சகல போராட்டங்களுக்கும் அவர் முடிவை தந்து சமாதான நாட்களுக்குள் உன்னை நடத்தி கொண்டு போவதற்காக இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார். அதை செய்து முடிப்பார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப ரீசெண்டா நாங்க குடும்பமா பீச்சுக்கு போனோம். அப்போ சின்ன வயதுல ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக எல்லாம் என் பையனை பீச்சுக்கு கொண்டு போனோம்னு வைங்களேன், அவன் அந்த தண்ணிய பார்த்துட்டு அலறுவான், பயப்படுவான், காலே வைக்க மாட்டான். நம்மள தூக்கிட்டு போனா கூட கதறுவான். ஆனா இப்போ அவனை தூக்கிக்கிட்டு தண்ணியில போய் விளையாடலாம் வா அப்படின்னா எனக்கு ஒரு லெவலுக்கு மேல பயமா இருக்கு. தண்ணி பயங்கர ஃபோர்ஸா வந்து அடிக்குது. அவன் இன்னும் உள்ள போலாம்பா, இன்னும் உள்ள போலாம்பா கையை பிடிச்சு எடுத்துட்டு போறான். அப்போ பெரிய ஆளா அடிச்சது பாருங்க, உடனே அந்த கைய நான் டைட்டா இறுக்கமா பிடித்து கொண்டேன். அப்பொழுது தேவன் என்னோடு பேசுகிறார், உன்னுடைய போராட்டங்களிலே இப்படித்தான் ஒரு தகப்பனாக உன் கரத்தை நான் இறுக்கமாய் பிடித்திருக்கிறேன், உன் போராட்டங்களை குறித்து நீ கலங்காதே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, நம்மளுடைய கரத்தை பிடித்த எத்தனையோ பேர் உண்டு. ஆமென். நமக்கு கரத்தை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நமக்கு ஆறுதலாய் சொன்ன எத்தனையோ வாக்கும் கரங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு இந்த கரங்களை பாருங்க, அந்த கரங்கள் இல்லை. இன்றைக்கு உங்கள் கரங்கள் வெறுமையா இருக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒரு தேவன் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் என்றால் அவருக்கு உங்கள் கரத்தை விட்டு இந்த அலைகளிலே நீ மூழ்கி போ என்று விடவே மாட்டார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? இந்த கரத்தை எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில தேவையில்லாமல் அழுது தேவையில்லாத தலைவலியை போட்டு கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், இன்றைக்கு அலைகளின் மத்தியிலே அல்லங்க, நடுக்கடலிலே உங்கள் கரத்தை ஒருவர் பிடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவுக்கு நீச்சல் தெரியும், ஒரு ஃபிஷர்மேன். அவருக்கு தெரியாதா ஒரு அலைய ஃபேஸ் பண்ண, ஸ்விம் பண்ண? ஆனா அவர் பாருங்க, அவருக்கு நல்ல தெரிந்த ஒரு காரியத்திலேயே அவர் அப்படியே தண்ணிக்குள் விடும் பொழுது, எனக்கு முடிஞ்சது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கும் பொழுது ஒரு கரம் அவருக்கு தேவைப்பட்டது. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பலத்தினால் இந்த அலைகளை நீங்கள் கடக்கவே முடியாது. உங்களுடைய தாளந்தினால் இந்த அலைகளை நீங்கள் மேற்கொள்ளவே முடியாது. நான் சொல்றேன்,
இறுக்கமாய் பிடிக்கிற ஒருத்தருடைய கரம் அந்த அலைகளின் போது உங்களை விட்டு விடாமல் அவைகள் சரியாய் உங்களை பாதுகாக்க போகிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய போராட்டங்களை, அதாவது நான் தேவையில்லாம பண்ண போய் வந்த போராட்டங்கள், என் புத்தியினமாய் நடந்து நான் செய்த போராட்டங்கள், நான் பாவம் செய்ததனால் தேவையில்லாம சிக்கின போராட்டங்கள், சத்ரு எனக்காக வைத்த கண்ணியில நான் சரியாய் ஜெபிக்காமல் விழுந்த போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தேவன் எனக்கு மாற்றி தருவார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, எத்தனை பேர் ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? ஆனா நிறைய பேரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஆண்டவரே, இந்த போராட்டங்கள் வேண்டாம், நீர் விரும்புகிற போராட்டங்கள் கூட நான் இனிமையாய் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சிலுவையை சுமக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இது எத்தனை பேரால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்ம அழுகிற ஒரு சூழல் வந்தா கூட அது தேவன் திட்டமிட்டதனால் வந்த அழுகையும் சிந்தின கண்ணீரும் இருக்கும் என்றால் அதற்கு பலன் உண்டு. எத்தனை பேரால் ஆமென் சொல்ற விரும்புறீங்க? அல்லேலூயா. நான் முதல்ல எந்த காரியங்கள் வந்தாலும் உடைஞ்சு போய் அழுதுருவேன். ஆனால் ஒரு நாள் தீர்மானம் எடுத்த, இந்த அழுகையை கூட தேவன் விரும்புகிற காரியத்துக்கு கொடுக்கணும், மற்றதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்ற தீர்மானத்தை நான் எடுத்தேன். நண்பர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்றைக்கு எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான்? இன்றைக்கு எந்த மனுஷி உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறாள்? இன்றைக்கு எந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறாங்க? ஒருவேளை போராடுறாங்கன்னு தெரியாமலே உங்க வாழ்க்கை இன்னைக்கு அப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது தேவன் கொடுத்த கிருபை. ஆனால் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேங்க, கர்த்தர் சில பெரிய நீண்ட நாளாய் காத்திருந்த காரியங்களுக்காக, உங்களை வெறுமையாக்கி உங்களை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண சில விஷயங்கள், உங்கள் நன்மையை, அந்த பலனை நீங்க அனுபவிக்க முடியாமல் சத்துரு திருடிட்டு போன காரியங்கள், உங்கள் நன்மையை உங்கள் கண்ணு முன்னாடியே சத்துரு அந்த ஆக்கிரமித்து அவைகள் ஒன்றுக்கும் உதவாத ஒரு புல்லை போல நாசமாக்கின காரியங்கள், இது எல்லாவற்றையும் உங்கள் கண் துக்கமாய் பார்த்ததே. நான் சொல்லுகிறேன், இனிதான் உங்களுக்கு ஆச்சரியங்கள் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலம் நிறைந்த சத்துருவுக்கள் எப்படி போக போகுதுன்னு தெரியாது, அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு விசுவாசித்து சொல்றேன், நான் தேடியும் பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் பக்கத்துல திரும்பி விசுவாசம் அறிக்கை சொல்லுங்க? பரலோகம் பார்க்கிறது அன்பானவர்களே, விசுவாசத்துடன் சொல்லுங்க, நான் தேடியும் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் பலத்த கையுடன் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்போ சரி போய் தொலை அப்படின்னு சொன்னது பார்வோன் தான். ஆனால் இந்த ஜனங்க எகிப்தை விட்டு பெரும் அற்புதமான பொருட்களோடு கூட வெளியே வரும் பொழுது அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அப்போ இல்ல இல்ல இல்ல, இவங்களை விட்டது தப்பு, இவங்களை பின்தொடர்ந்து திரும்ப கொண்டு வந்து அடிமையாக்கும்னு சொல்லி இந்த பார்வோன் விடப்பட்ட இந்த எகிப்தியரை திரும்ப பிடிக்கும்படி பின்தொடர்ந்தான். அன்பானவர்களை, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ பார்வோன் சமீபித்து வருகிற காரியத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் கண்டு அவ்வளவுதான் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மோசேயோ பார்த்து சொல்றாங்க, இந்த வனாந்தரத்துல சாகிறத பாக்கிலும் அவனுக்கு நாங்க அடிமையா இருந்து வேலை செய்துட்டு செத்திருந்தா கூட நலமா இருக்கும் மோசே என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மோசே ஐயா கர்த்தருடைய வார்த்தையை இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து பேசுகிறார். என்னவென்றால், பயப்படாதுங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பேசும் பொழுது இதுவரைக்கும் தேவன் அவர்களுக்கு செய்த ரட்சிப்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நீங்கள் இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனி ஒரு நாளும் பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னா, இவங்களதான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இவங்களால அதை விசுவாசிக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு மோசே ஐயா இந்த வார்த்தையை என் மூலமாய் தேவன் கொடுத்தாலும் முதல்ல நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர் நம்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற ரட்சிப்பை இனிமேல் நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண எழுந்தருள போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். தேவ தூதர்கள் எல்லாம் அல்ல, அவரே சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, கர்த்தர் உனக்காக மட்டுமே யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்று காண்கிற எகிப்தியனை ஒரு நாளும் காண மாட்டீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுங்க, நீ ஜெபித்துட்டு சும்மா இரு போதும். பக்கத்துல திரும்பி சொல்லுங்களேன், அது முகத்தை நல்லா அழகா பார்த்து சொல்லுங்களேன். நீ ஜெபித்துட்டு சும்மா இருந்தா போதும். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நாம சும்மா இல்லாததுனாலதான் பிரச்சனை முடிவுக்கு வரமாட்டேங்குது. நாம சும்மா இல்லாததுனாலதான் கர்த்தர் இறங்கி அதுல கிரியை செய்ய முடியல, கிரியைகளை நடப்பிக்க முடியல. சொல்றேன், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக செய்ய போகிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அதாவது ரட்சிப்பு என்றால் இதுல சொல்லப்படுகிற ரட்சிப்பு எப்படின்னா, உனக்காக நான் ஒருத்தர் நிப்பேன் அப்படின்னு உறுதி அளிக்கிற ஒரு வாக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு பல போராட்டங்கள்ல சிக்கி இருக்கிற சபை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் ஒருத்தர் நிற்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? போராட்டம் அதிகமாக அதிகமாக நாம் என்ன பண்ண வேணும்னா, அப்படியே தாழ விழுகிற அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் அந்த நேரத்துல பலப்படுத்திக் கொள்ளணும். நான் சொல்றேன், சத்துரு இந்த போராட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கிற பலனை நீ இழக்கணும். சத்துரு இந்த போராட்டத்தை கொண்டு வரும்போது உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை இழக்கணும். ஆனா நீங்க அந்த தீமையை கன்வெர்ட் பண்ண கத்துக்கணும். ஹல்லேலூயா. அந்த நேரத்துலதான் கர்த்தர் சமூகத்துல நான் தாழ விழுவேன். அந்த நேரத்துலதான் நான் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளுவேன். அந்த நேரம் தான் நான் தேவ பிரசன்னத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் சத்துரு இப்படிப்பட்ட சோர்வுகளை போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது இவ்வண்ணமாய் நீங்கள் இன்றைக்கு முடிவை எடுக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அந்த போராட்டத்தின் போது ரொம்ப அவசியம். கடவுள் படகுல இருக்கிறாரு, ஆனா அன்றைக்கு சீஷர்கள் நீங்க இருந்தா இருங்கப்பான்னு சொல்லி இறங்கி கடல்ல குதிச்சிருந்தா அவர் படகில் இருந்தது வீண். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லும் பொழுது நீங்க அவர் பிரசன்னத்துல தாழ விழுந்து நீங்க அவருடைய ஐக்கியத்துல இன்னும் பலப்பட்டு ஜெப வாழ்க்கையில உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. யாருமே இல்லாத படகுல அவர் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறார்? நீங்களே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டீங்கன்னா, நீங்களே சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா, நீங்களே போராட்டத்தை கண்டு பயந்து அது எப்படி போனாலும் போய் தொலையட்டு, இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளவுதான் நீங்களே தீர்மானிச்சீங்கன்னா, உங்க படகில் தேவன் எதற்கு வரணும்? உங்களுக்கு எதுக்கு வாக்க தரணும்? உங்களை நடத்துவேன்னு எதற்கு ப்ராமிஸ் பண்ணணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சத்துரு இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரும் பொழுது அதை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இனி நான் அதிகமான தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்த போறேன். அவரை இன்னும் நான் நெருங்க போகிறேன். இன்னும் என் ஜெப வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். எத்தனை பேரலாமே சொல்ல முடியும்? நீங்க அதை செய்தீங்கன்னா இனி வருகிற நாட்கள்ல நீங்க அதை ப்ரூஃப் பண்ணுங்க. தேவன் எல்லா போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவார். சில புதிய அத்தியாயங்கள் உங்கள் வாழ்க்கையில துவங்க போகிறத நான் விசுவாசிக்கிறேங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு என்கிற தேவ மனுஷனுக்கு விரோதமாக தன்னுடைய சகோதரன் ஏசா 400 பேரோட வந்தான். எதுக்கு வந்தான் தெரியுமா? தம்பி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. கேட்கறதுக்கு இல்லைங்க,
20 வருஷமாய் யாக்கோபை ஏசா தேடிக்கொண்டே இருந்தார். இன்னொன்னு, எங்க அப்பா ஈசாக்கு சாகட்டும், அன்னைக்கு உன்னை கொன்னுறான்னு ஒரு முடிவை எடுத்தான். அதனால கர்த்தர் யாக்கோபு திரும்ப பெத்தேல் வர வரைக்கும் ஈசாக்கை உயிரோடு வைத்தார். அல்லேலூயா. யாக்கோபு ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு ஓடும் பொழுது ஈசாக்கு மரணப்படுக்கையில கிடந்தார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் இருள் அடைந்தது, கூசி போயின. அது ஏசாவா யாக்கோபுன்னு தெரியாத அளவுக்கு தான் பிளஸ் பண்றாரு. அவர் அப்பயே செத்து இருக்கணும். ஆனால் ஏசாவின் முடிவு என்ன தெரியுமா? எங்க அப்பன் ஜாவட்டும், யாக்கோபு உன்னை கொன்னுறேன் அப்படின்னுட்டு சொன்னாப்புல. ஏன்னா அன்றைக்கு அப்படி அந்த தகப்பன் தாய் இறப்பதற்குள்ளாக அந்த பிள்ளை அவர்களுக்கு பாரமா இருக்கும் என்றால் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேராது. அது ஏசாவுக்கு நல்லா தெரியும். அதனால எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாப்புல, சாகட்டும், அன்னைக்கு யாக்கோபு உன்னை முடிச்சிடறேன்னு சொன்னா ஆண்டவர் அடுத்த 20 வருஷம் ஈசாக்கு படுக்கையில இருந்தாலும் உயிரோடு இருக்கட்டும் டிக்ளேர் பண்ணார். இப்போ 20 வருஷம் ஆனாலும் இந்த ஏசாவுக்கு யாக்கோபு மேல இருந்த கோபம் துளி கூட போகல. ஒரு முடிவை எடுக்கிறார். யாக்கோபு ஆட்கள் அனுப்பி, என் சகோதரன் கிட்ட இப்படிப்பட்ட கிஃப்ட் எல்லாம் நான் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி மனமிறங்கி என்னை ஏற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு அனுப்பிச்சா, நீ போய் சொல்லுங்க, நாளைக்கு என் தம்பி யாக்கோபோட எதிர்க்க அவனை கொல்ல நான் 400 பேரோட என் ஆட்களோட ஆயுதத்தோடு வந்து நான் கொல்லுவேன் அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும் பொழுது யாக்கோபு ஐயா எடுக்கிற ஒரு தீர்மானம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? இந்த செய்தியை கேட்ட உடனே பயப்படுறாரு. தன்னுடைய ஃபேமிலியை பிரிச்சு ஒன்னுத்து மேல அவன் விழுந்தாலும் இன்னொருத்தனை காப்பாத்தலாம்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணாரு. ஆனால் ராத்திரி நேரம் ஒண்ணு வந்துச்சுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் தனித்திருந்தார். அதனால என்ன தெரியுமா? தேவனோடு கூட ஜெபத்திலே தனித்து காணப்பட்டார். இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கட்டுமே, நைட்டு அடப்போ ஜெபம் பண்ணி என்ன தொலைய போகுது, ஜெபம் பண்ணி என்ன மாறி கிழிக்க போகுது. இல்ல 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 இல்ல, சத்துரு இதை சொல்றதுக்காகத்தான் உனக்கு அதை கொண்டே வரான். உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ண கத்துக்கோங்க. யாக்கோபு என்கிற தேவ மனுஷன் காலையில நாளைக்கு உயிரோடு இருப்பாரா தெரியாது, பயம். ஏன்னா அவர் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் பாருங்க ரொம்ப பயப்படுவார். எங்கெல்லாம் அவர் பயப்படுறாரு உடனே ஆண்டவர் போய் பேசுவார், யாக்கோபே யாக்கோபே, இஸ்ரவேலே இஸ்ரவேலே, பயப்படாதே பயப்படாதே, நீ எகிப்துக்கு போக பயப்படாத, நீ இங்க போக பயப்படாதே. தேவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார். காரணம், அவருக்குள் இருந்த அந்த பயத்தின் சுபாவம் அப்படி. இப்போ காலையில ஏசாவன் தான் என்ன கொன்னுடுவான்னு சொல்லி, கடைசியா மனைவி உன்னை நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைகளே உன்னை பார்த்துக்கிறேன், என்னுடைய மந்தைகளை நான் ஒரு விஷயம் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் சொல்லலைங்க. அவர் ஜெபத்துல உக்காந்து தனித்து இருந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது தேவனால் ராஜ்யத்துல இருக்க முடியவில்லை. அவர் பலமாய் இறங்கினார். அங்கே ராத்திரி முழுவதும் அந்த தேவ தூதனோடு கூட இந்த யாக்கோபு போராடி ஜெபித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காலை விடுகிற வரைக்கும், அல்லேலூயா, காலை விடுகிற வரைக்கும் போராடி ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழி உம்மை போக விடேன். ஏன்னா காலையில ஆனா எனக்கு முடிவை கட்ட ஒரு சத்துரு இருக்கிறான். ஆனா நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா அந்த போராட்டத்தை விளக்க உம்மாலே கூடும் என்கிற வார்த்தையின் நம்பிக்கை தான் அது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் பிரச்சனையை கடவுள் பார்த்தாதான் என் சொல்யூஷன் எனக்கு உண்டாகும், என்னுடைய பாடுகளை தேவன் கிரியை செய்ய வந்தாதான் எனக்கு அதுல இருந்து ஒரு ரிலீஃபே கிடைக்கும், என் போராட்டத்தை மாத்த அவர் டிசைட் பண்ணாதான் எனக்கு ஒரு டிக்ளரேஷனே என் லைஃப்ல வரும். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அப்படா நீங்க யாக்கோபு என்கிற தேவ மனுஷன் போராட்டத்தின் போது அவர் என்ன பண்றாரு? தனித்திருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இதைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் போராட்டத்தின் போது தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் உட்காருங்க? சாத்தானை செருப்பால் அடித்ததற்கு சமம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வார்த்தைகளை அவன் கண்டு பயப்பட மாட்டான். உன் பேச்சு தாளந்த குறித்து அவன் பயப்பட மாட்டான். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்டா, நாளைக்கு ஏதாவது செய்வாரா, அவன் பயப்படவே மாட்டான். அவன் எங்க பயப்படுவான்னா, ஜெபத்துல இவ்வளவு நெருக்கத்தை கொடுத்தோம் காலையில உயிரோடு இருப்பியான்னு தெரியாத அளவுக்கு போராட்டம், கழுத்து நிறைய
தண்ணீர் மூழ்கின நேரத்திலும் இவன் போராடுகிறான் பாருங்க. அந்த போராட்டத்தை கண்டவன் அவன் கதி கலங்குவான். நான் சொல்றேன், தேவனோடு கூட போராட கற்றுக்கொள்ளுங்க. பக்கத்துல திரும்பி, மனைவியோடு போராடாதீங்க, பிள்ளைகளோடு போராடாதீங்க, கர்த்தரோடு கூட போராடு. ஹல்லேலூயா. நீங்க இழுக்கிறத பார்த்தாலே தெரியுது. வீட்டுல போராட்டம்னா பாத்திரத டம்மு டும்முன்னு வைக்கிறது. ஆமே. கொஞ்சம் போராட்டம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீ எங்கன்னா போய் சாப்பிட்டு தொலை போ அப்படின்னு சொல்றது. ஹல்லேலூயா. கணவன்மார்களுக்கெல்லாம் வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது, ஐயோ எங்க போனாலும் போன் வருமே, இப்ப போனே வரலையே, இந்த போராட்டமே நல்லது அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தியமா நான் நினைக்கல. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் போராட்டங்களை மாற்ற விரும்புகிற தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 20 வருஷத்தினுடைய பகை எப்படிங்க 1 மணி நேரத்துல ஜபத்தில் கரைந்தது? ஆமென். 20 வருஷ பகைங்க. அப்பா சொல்லி அம்மா சொல்லி ரெபேக்காள் செத்தே போயிருச்சு. தம்பிய விட்டுறா, தம்பிய விட்டுறா. அந்த அம்மா சொல்லி அந்த அம்மா செத்தே போச்சு. யாரு சொல்லியும் கரையிலங்க கோபம். ஆனா அந்த ஜெபம், அவன் 400 பேரோடு காலையில வந்தானா இல்லையா? வந்தான். அவன் வந்த நோக்கம் வேற, ஆயுதத்தை கொண்டு வந்த நோக்கம் வேற. அவன் தனிமையா வீட்டுல இருந்தே வந்திருந்தானா ஒத்தாளா வந்திருக்கணும், இல்ல 2 பேர் 3 பேரோட வந்திருக்கணும். அவன் 400 பேரோட ஒரு ஆளை கொல்றதுக்கு வரான்னா அவனுடைய சிந்தனை வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா பாருங்க, அவன் 400 பேரோடு கூட யாக்கோபை முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் 20 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது அவன் இருதயம் கரைந்ததுக்கு காரணம், யாக்கோபின் எல்லைக்குள் ஜெபம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. யாக்கோபை நினைத்த போது அல்லங்க, யாக்கோபு போராடி செய்த விண்ணப்பத்தின் ஜெபம் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த சத்துரு பார்க்கும் பொழுது அந்த எல்லைகளுக்குள் அவன் வந்த விஷயத்தையே மறந்து தம்பின்னு ஓடி வந்து அனைத்து முத்தமிட்டு அவங்க உடன்படிக்கை பண்ணி கொண்டு சமாதானத்துடன் போறாங்க. நான் சொல்றேன், ஜெபம் போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வரும். ஆமென். போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வரும். அல்லேலூயா. எசேக்கியா கதறி அழுதாருங்க. அசீரியர்களோடு கூட சண்டை போடல. நல்லா கவனிங்க. ஆண்டவர், நீ சண்டை போடு, நீ இப்படி போ, இந்த முசுகட்டை பூச்சி மருதில போ, நீ முன்னாடி போ, இந்த இறைச்சல கேட்காம போ, அதை சொல்லல. இன்னைக்கு நீ யுத்தமே பண்ணாத, அவைகளை நான் கிரியை செய்கிறேன் தேவன் சொல்ற. எசேக்கியா யுத்தம் பண்ணாரு. எங்க தெரியுமா? தேவ சமூகத்துல தாழ விழுந்து, காலையில நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் சனகரிப்புக்கு காலுக்கு கீழே நக்கிக்கிட்டு, அந்த மாதிரி அவன் தலைக்கு அப்படியாக அவனுடைய காலுக்கு கீழே என் தலையை வைத்து நசுக்கிற அடிமைத்தனத்துல வைப்பான்னு சொல்லி இருக்கிறான். நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது ஆண்டவரே. ஆனால் இந்த ராத்திரி முழுவதும் நீர் என் போராட்டத்தை மாற்ற டிக்ளேர் பண்ணினா, காலையில விடியும் பொழுது நான் சண்டை இடாமலே ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லும் பொழுது தேவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இறங்கி அந்த காரியத்தை, சத்துருவை அவர் அதிகாலையிலே பார்க்கவே இல்லை, பார்த்தா தேடியும் காணல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை பரிபூரணமா கர்த்தர் கரத்துல இல்லை, அதுதான் பிரச்சனை. என் வாழ்க்கை உங்ககிட்ட தரேன்னு நம்ம சொல்றோம், சொல்லிட்டு புடுங்கிட்டு போயிடுறோம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல சமைச்சிட்டு, மதியம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பணும். நீங்க கொடுத்துட்டு போ அப்படின்னா வீட்டுல இருக்க சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா காலியாகுமா? காலியாகாது. அந்த மாதிரி தேவன் கரத்துல உங்க வாழ்க்கைய கொடுத்துட்டீங்கன்னா அதை அவர் நடத்துறதுக்கு நம்ம அமைதியா விட்டுறணும். அல்லேலூயா. அப்போதான் தேவன் அதுல இறங்கி அவருடைய வல்லமைக்கு அவர் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார். நல்லா கவனிங்க. வேதத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23. 2 ராஜாக்கள் 6:23.
அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. அப்படியே பைபிளை கீழே வைங்க, நான் சொல்றேன். சீரியாவினுடைய ராஜா எலிசா என்கிற தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சீரியர்கள் சண்டை போடும்படி கிளம்பி ஒரு பிளான் பண்ணாங்க. ஓகே, இவனுங்களை இங்க பிடிக்கணும், இவங்களை அங்க வந்து பிடிச்சி நம்மளை அடிமையாக்கணும், அவங்களை அடிமையாக்கணும். இந்த சீரியர்கள் பிளான் பண்றதுல, எக்ஸிக்யூட் பண்றதுல கில்லாடிங்க பைபிள்ல. அல்லேலூயா. பைபிளை கீழே வைங்க. இந்த சீரியர்கள் ஒன்னு பிளான் பண்ணாங்கன்னா அது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுல பக்கா கில்லாடிங்க. இப்போ இவங்க ரகசியமா பிளான் பண்றாங்க. இஸ்ரவேலின் ராஜாவை முதல்ல பிடிக்கணும், தேசத்தை பிடிக்கணும்னுட்டு ஒவ்வொரு முறையும் கண்ணி வைக்கிறாங்க. இவங்களை இந்த இடத்துல அட்டாக் பண்ணுவோம், அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவோம். ஒரு கண்ணியிலுமே இஸ்ரவேல் தேசம் பிள்ளைகள் மாட்டல, ராஜா மாட்டல. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் எலிசா என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய், சீரியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல கண்ணி வைக்க போறாங்க, அவங்க திட்டமிடுறாங்க, நீங்க அதுல போய் மாட்டிக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் எலிசா இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கும் போர் வீரர்களுக்கும் அறிவுரை செலுத்தினார். ஒரு தடவை கூட இந்த எலிசாவினுடைய வார்த்தையை மீறாமல் இஸ்ரவேல் ராஜா அப்படியே செய்ததனால் கண்ணியில மாட்டிக்கொள்ளவே இல்லை. இப்போ இந்த சீரியனுடைய ராஜா, நம்ம கூட்டத்துல யாரா உளவாளி, நம்ம பிளான் பண்றது அவனுங்களுக்கு எப்படிரா தெரியுதுன்னும் போது அவங்களோடு இருந்த ஒரு ஆள் சொல்றாப்ல, ராஜா நீங்க பள்ளி அறையில பேசினா கூட அதை கேட்டு இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்றதுக்கு எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு. நாம பிளான் பண்றதெல்லாம் அங்க அவர் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி நாம வைக்கிற கண்ணியில் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கொள்ளாம போறாங்கன்னும் பொழுது இந்த சீரிய ராஜா சொன்னாப்புல, அப்போ முதல்ல பிடிக்க வேண்டியதே இந்த எலிசாவைத்தான். அல்லேலூயா. முதல்ல இந்த தேவ மனுஷனை தூக்கினா இஸ்ரவேல் தேசமே என் பின்னாடி வந்துடும். அல்லேலூயா. இப்ப சீரியர்கள் திட்டமிடும் பொழுது எங்க எலிசா இருக்கிறார் பார் அப்படின்னு பாக்குறாங்க, போறாங்க. அந்த பட்டணம் முழுவதும் ராணுவம் வருது, ரதம் வருது, குதிரை வருது. காலங்காத்தால விடியுது. எலிசாவுடைய ஊழியக்காரர் கதவை திறக்கிறாரு. வேலைக்காரன் பார்த்த உடனே, ஐயோ எஜமானனே, நம்மள பட்டணத்தை சுற்றிலும் நம்ம நெருக்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னும் போது, பயப்படாதப்பா, அவங்களோடு இருக்கிற காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னும் போது தேவன் அந்த இடத்துல எலிசாவை ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்குது. அவன் அக்கினிமயமான ரதம், குதிரை, மலை முழுவதும் ஒரு பெரும் ஒரு 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 கூட்டமே, அப்படியாக சேனைகளின் தேவனே எலிசாவை சுற்றி இருக்கிறத வேலைக்காரன் கண்ணு பார்க்குது. ரைட், எல்லாம் பார்த்துட்டு எலிசா அப்படியே வெளியே வந்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா பாருங்க, அந்த சீரியர்களை பார்த்து, அந்த ராணுவத்தை பார்த்து பேசுறாரு, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னுட்டு அந்த ராணுவத்தையே சமாரியா என்கிற தேசம் வரைக்கும் அழைத்து கொண்டு போறார். இப்போ அவர் அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு ஜெபம் பண்றாரு. அவர்களுக்கு கண் மயக்கத்தை உண்டு பண்ணும் போது அவனுங்க எதுக்கு வந்தோங்கிற பர்பஸே மறந்துட்டானுங்க. எலிசாவை பிடிக்க நினைக்கணும்ன்றத மறந்துட்டாங்க, எலிசாவை கொண்டு வரணும்ன்றத மறந்துட்டாங்க. ஒரு ராணுவமே, ஒரு தேசத்துமே வந்து அப்படியாக ஒரு சமாரியா தேசம் வரைக்கும் ஒரு ராணுவம் நடந்து போகுது. எதுக்கு வந்தோம்னே தெரியல. ஒரு கண் மயக்கம் உண்டானது. அன்பானவர்களே, பின்னாடி வாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்போ சமாரியாவுக்கு கூட்டிட்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ராஜா எலிசா கிட்ட கேட்கிறாரு, எலிசா, இதுதான் சரியான நேரம், என் பட்டயத்தை எடுத்து ஒவ்வொருத்தனையும் போட்டுட்டா அப்படின்னும் போது எலிசா சொல்றாரு, அவங்களை வெட்டி போடவும் வேண்டாம், அவங்களுக்கு வந்து நீ வெட்டவும் வேண்டாம், நீ அப்பமும் தண்ணீரையும் கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிட கொடு அப்படின்றாரு. அப்போ ஒரு பெரிய விருந்தை சமாரியா தேசத்துல பண்ணி உட்காருங்கப்பான்னு சாப்பிட வச்சு, தண்ணி குடிக்க வச்சு, திருப்தியா
அவங்களை அந்த சீரிய தேசத்துக்கே அழைத்து போக பண்ணினார் தேவன். நான் வியந்து அந்த இடத்துல பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, பைபிள் அங்க பதிவிடுகிறது, சீரியருடைய தண்டுகள் அப்புறம் இஸ்ரவேலுக்குள் வரவில்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனி நீ எகிப்தியனை பார்க்கவே மாட்ட, உன் போராட்டத்தை கொடுத்த சத்ருவை நீ காணவே மாட்டேன்னும் போது, நீங்க நல்லா கவனிங்க, எகிப்தியனை அவங்க போய் அதுக்கப்புறம் பார்த்தாங்களான்னு போய் பாருங்க. ஹல்லேலூயா. இதே மாதிரி எலிசாவின் நாட்கள்ல திரும்ப அந்த சீரியர்களுடைய தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வரவே இல்லைங்க. ஆனா பெரிய சத்ருவா இருந்தான் சீரியர்கள். இஸ்ரவேலை கவிழ்க்கணும், ஒடுக்கணும், நொறுக்கணும், நாம வந்த பர்பஸே மறந்து போற அளவுக்கு அங்கே பாருங்க யாக்கோபின் ஜெபம் அந்த போராட்டத்துக்கு முடிவை கொண்டு வந்தது. இங்கே எலிசாவினுடைய ஜெபங்கள் பாருங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. தீமை செய்யணும்னு வந்தவன் அவன் சமாதானத்தோடு கட்டி பிடிச்சு உடன்படிக்கை பண்ணி கொண்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த சீரியர்கள் யார்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த எகிப்தியர்கள் யார்? உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு போராட்டத்தை கிளப்பி கொண்டிருக்கிறவர்கள் யார்? கர்த்தர் அறிவார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேங்க, நீ தேடியும் அவனை காண மாட்டேன், நீ தேடியும் அவைகளை காண மாட்டேன். தேவன் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 17 வசனம். 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். நல்ல கவனிங்க. யோசபாத் ஒரு ஜெபம் பண்றார். யோசபாத்தினுடைய ஜெபம் எப்படின்னா, அவர் சொல்றாரு அழகா ஒரு வார்த்தை, ஒப்புக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, ஒப்புக்கொள்ளுகிற சுபாவம் உங்களுக்கு இருக்குதா கேளுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எனக்கு இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்புக்கொள்ளுகிற சுபாவம் எனக்கு இல்லை. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஒப்புக்கொள்ளுகிற சுபாவம் எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆதாமுக்கே நான் மூத்த குமாரன், அப்படிதான் இருப்பேன். அல்லேலூயா. அன்னைக்கு மரியாதையா பணத்தை சாப்பிட்டியா, ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணியா, போனியான்னு இல்லாம பாருங்க, ஒப்புக்கொள்ளுகிற சுபாவம் சபைக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோசபாத் ஜெபத்துல ஒப்புக்கொண்டார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஏராளமான மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி எனக்கு நிற்கவே பலன் இல்லை. ஹல்லேலூயா. சில ராஜாக்கள்லாம் போய் பாருங்க, தோப்பாங்கன்னு தெரிஞ்சும் அப்படியே நிப்பாங்க. ஆமென். தோத்துருவேன்னு தெரிஞ்சும் அப்படியே கம்பீரமா நிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், அடிமையா போக போறோம்னு தெரிஞ்சும் வீர வசனத்தை பேசுவாங்க. பாத்தீங்களா? ஆனா யோசபாத் தேவ சமூகத்துல வந்து சொல்றாரு, அப்பா, எனக்கு இந்த போராட்ட சமாளிக்க எனக்கு பலன் இல்லப்பா, என்னால இவ்வளவு பெரிய மக்களை எதிர்க்க என்கிட்ட பலன் இல்லப்பா. அவர் சொல்றாரு, அப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னை அழிக்க அப்படியாக ஒரு பெரும் கூட்டம் மோவாபியர்களும் அம்மோனியர்களும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா, சத்தியமா எனக்கு பலன் இல்லப்பா. அவர் சொன்ன வார்த்தை தேவ சமூகத்திலே. இப்போ அம்மோன் புத்திரர்களும் மோவா புத்திரர்களும் கிளம்பி வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, யோசபாத்தை முடிக்கணும். யோசபாத்தோடு இருக்கிற யூதா இஸ்ரவேல் ஜனத்தை கைப்பற்றணும். நல்லா கவனிங்க. யோசபாத் என்ன பண்றாருன்னா, இந்த செய்தியை கேட்டு பயம் வருது, நடுக்கம் வருது. ஆனால் முற்பிதாக்கள் செய்த அதே கரெக்டானதை அவர் செய்கிறார். அந்த பெரிய போராட்டத்தின் போது
அவர் உபவாசத்தை நியமித்து சபையில் விழுந்து கிடக்கிறார். அல்லேலூயா. அவர் மட்டும் இல்ல, யூதா ஜனங்கள் ஒருத்தனும் சாப்பிடக்கூடாது. வாங்க, நாளைக்கு நம்ம அடிமையா போவோமோ இல்லையோ, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. சத்தியமா நம்ம சண்டையிட்டா தோல்வி. நானே ராஜாவா ஒப்புக்கொள்றேன், நீங்க வாங்க, உபவாசத்தோடு கர்த்தர் சமூகத்துல தேடி நம்ம காரியத்தை சொல்லலாம். ஒரு சபை, ஒரு யூதா ஜனங்கள், ஒரு தேசமே சபைக்கு தேவன காலு கீழே விழுந்து கிடக்குது. என்னால இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது என்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதான் ஒப்புக்கொள்ளுகிற சுபாவம் தேவை. இந்த இடத்துல நான் ஆண்டவர் வீர வசனம் எல்லாம் பேசிட்டு எனக்கு விசுவாசம் இருக்கு, நாளைக்கு அவன் பெரிய கூட்டமா வரட்டும், கர்த்தர் அவனை எல்லா சங்காரம் பண்ணிடுவார் அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட், அந்த விசுவாசத்தை கர்த்தர் விரும்ப மாட்டார். நீ செய்ய வேண்டியதை செய்துட்டு உபவாசம் போட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஆமென். இப்போ இந்த யோசபாத் அப்படியே ஃபாஸ்டிங் போட்டு கதறி கதறி ஜெபிக்கிறார். யூதா மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, கடவுளே எங்களுக்கு பலன் இல்லை, ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்து, இந்த போராட்டத்துல இருந்து எங்களை காப்பாத்து. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, சபை ஜனங்கள் அழுதுட்டே இருக்கும்போது கர்த்தருடைய ஆவி யகாசியேல் என்கிற லேவியன் மேல இறங்குது. இப்ப யகாசியேல் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? ராஜாவாகிய யோசபாத்தே, யூதா ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னும் போது எல்லாம் தாழ விழுந்து காத உன்னிப்பா கடவுள் என்னத்தை சொல்ல போறாருன்னு கவனிக்கும் போது யகாசியேல் சொன்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்லப்பா, இந்த யுத்தம் என்னுடையது என்று தேவன் சொன்னார். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை வராத வரைக்கும் தான் யோசபாத் அழுதார், போராடினார், கூக்குரலிட்டார், தலையில அடிச்சுக்கிட்டார், ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு படுத்து கொண்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்ப வந்ததோ அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தரை மட்டும் இன்னும் கர்த்தரை குனிந்து பணிந்து கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு சபை மக்கள் எல்லாரும் தாழ விழுந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி கிரியை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ போராட்டமான நேரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நெருங்க முடிகிறதா, இல்லை கர்த்தரை விட்டு விலக முடிகிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிக்க போறோங்க. போராட்டத்தின் போது கர்த்தரை நெருங்க முடியுதா, இல்ல கர்த்தரை விட்டு தூர போக முடிகிறதா? கொஞ்சம் பாருங்க. இது சாத்தியம் இல்லை, ஆனால் பரிசுத்தவான்கள் அந்த வழியிலே நடந்திருக்கிறார்கள் என்றால் நாமும் அதிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பார்பர் ஷாப்ல முடி வெட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிரதருக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், அந்த கை ஆட்டோமேட்டிக்கா நடுங்கிக்கிட்டே இருக்கு, அந்த கட் பண்ற சிசர் பிடிச்சிருக்கிற கை. ஐயா என்ன ஆச்சு, திடீர்னு உங்க கை உங்களே அறியாம பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னும் போது பாருங்க, அந்த மாதிரி சில குடிகாரங்கள் கூட பாருங்க, அந்த டைம்ல குடிக்கல அப்படின்னா அவங்க கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகர் இருக்கிறவங்க அந்த கரெக்ட் டைம் சாப்பிடலன்னா அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வந்துடும். பிபி டேப்லெட் போடுறவங்க அன்னைக்கு பிபி டேப்லெட் போடலன்னா ஒரு நடுக்கம் தானாகவே வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி நின்று நான் சொல்றேன், நான் ஒரே ஒரு நாள் நான் ஜெபிக்காமல் இருப்பேன் என்றால் என்னுடைய கையும் காலும் தானாகவே நடுங்க ஆரம்பிக்கும். என்னுடைய இருதயம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா எப்படி படபடக்குமோ படபட்டு கொண்டே இருக்கும். அந்த போயிட்டு அந்த ஜெபத்துல உக்காந்து அந்த காரியத்தை செயல்படுத்தினால்தான் அந்த படபடுப்பை நிற்கும் அன்பானவர்களே. இல்லை என்றால் அந்த நடுக்கம் வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு இந்த நடுக்கத்தின் போது மற்றவர்கள் சில காரியங்களை தேடி போறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை வகிக்க வேண்டும்.
இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு காலையில நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு மதியம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு டைம் இருக்கு. இல்ல, அந்த ஜெப நேரத்துல கர்த்தரோடு கூட இல்லாமல் போகும்போது கேஷுவலா உங்க லைஃப் இருக்குதுன்னா உங்க வாழ்க்கை சாத்தானுடைய கையில் இருக்கிறது என்பது அர்த்தம். ஆனால் அந்த ஜெபத்தை, அந்த நேரத்தை நாம் செலவிடும் பொழுது அந்த படபடப்பு இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றது எத்தனை பேர் பிராக்டிக்கலா பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. பைபிள் படிக்காம வீட்டை விட்டு போகும்போது ஜெபம் பண்ணாம அன்னைக்கு நாள் ஃபுல்லா சுத்திக்கிட்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கையும் காலும் இருதயம் நடுங்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. 1.5 லட்சமோ 2 லட்சமோ 4 லட்சமோ போன் வாங்கினாலும் அதுக்குள்ள அந்த சார்ஜ் இல்லைன்னா அது வாங்கினது வீண். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம் எனக்கு அன்பானவர்களே. நீங்க நாட தள்ளி போட்டுக்கிட்டே காணப்படாதீங்க. நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் திரும்ப ஆதியில இருந்த ஜெபத்துக்கு வந்துடுறேன், நான் திரும்ப அந்த ஜெப வாழ்க்கையில் ஈடுபட்டுருவேன். கர்த்தருக்கு இது தேவையே கிடையாது. உன் செயல்தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. நான் சொல்றேன், வித்தவுட் பிரேயர் உன்னால நல்லபடியா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வருதுன்னா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை ரொம்ப பெரிய டேஞ்சர்ல காணப்படுகிறது. ஒரு நாள் உன் படகு கவிழும். ஆனால் தேவன் உன்னோடு இருப்பார் என்றால், தேவனோடு கூட அந்த நடுங்கி போய் அவர் சமூகத்துல இருதயத்தை தாழ ஊற்றுகிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இனி அந்த போராட்டத்தை நீ தேடியும் பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்கள் எல்லைகளுக்குள் உங்கள் நன்மையை கெடுத்து கொண்டிருக்கிற பலம் வாய்ந்த சத்துருவுக்கள், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிற்கும் சத்துருக்களை தேவன் துரத்த போகிறார். அதற்கு தேவை அந்த பரிசுத்தவான்கள் போராட்டத்தின் போது தாழ விழுந்து தேவ சமூகத்தில் இருந்த அந்த அனுபவம் ஒன்று போதும். கர்த்தரோடு இருக்கிற அந்த நெருங்கி ஜீவிக்கிற அந்த ஐக்கியம் போதும் உங்க போராட்டத்தை தேவன் மாற்ற. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பிரச்சனையின் போது மனுஷனை தேடாத, பிரச்சனையின் போது மனுஷிய தேடாத, பிரச்சனையின் போது பலம் வாய்ந்த நபர்களை தேடாத. பிரச்சனைன்னு எழும்புதா, கர்த்தர் சமூகத்தை தேடு, கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தீங்கும் நன்மையாய் அப்பொழுது மாறும். எத்தனை பேர் எனக்கு முடிவு எடுக்கிறீங்க? இன்னும் ஒரு 5 நிமிடத்துல இந்த செய்தியை முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா நீங்க இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னுட்டு ஒவ்வொரு நாளும் நாம் செக்அப் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எதுக்கோ செக்அப் பண்ணும். காலங்காத்தால எந்திரிச்ச உடனே ஒரு வெயிட் மிஷினை போட்டு நின்று நம்ம செக்அப் பண்ணும். காலங்காத்தால எந்திரிச்ச உடனே உள்ள ஒரு சக்கரை இருக்கான்னு செக்அப் பண்ணும். காலங்காத்தால எதையோ போட்டுட்டு நம்ம செக்அப் பண்ணும். வெளியே நம்ம ஃபங்க்ஷன் போக போறோமே, ட்ரெஸ் அயன் பண்ணாமான்னு செக்அப் பண்றோம். இல்ல இல்ல இல்ல, எப்பா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு விலகுகிறது சில நேரம் தெரியாது. அவர் விட்டு விலக தெரியாது. விலகிறதுக்கு காரணம் நீயா தான் காணப்படுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். அப்போ செக்அப் பண்ணுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் இருந்தார்னா அந்த போராட்டம் அவர் பார்த்து கொள்ளுவார். முதல்ல எல்லா பிரச்சனையும் கர்த்தர் கரத்துல கொடுங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படி வந்துடாதீங்க. ஆண்டவரே நீங்க டேக் ஓவர் பண்ணுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா, கர்த்தர் கிரியை செய்வார். யோசபாத்துக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவர் நம்பினார். தீர்க்க தரிசன வார்த்தை அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியாப்பட்டமா நம்பினார். எல்லாரும் போருக்கு ஈட்டி ஷீல்டு எடுத்துட்டு போவாங்க. யோசபாத் முன்னாடி என்ன அமிச்சார் தெரியுமா?
கர்த்தரை துதிக்கிறதுக்கு கூட்டத்தை ஆயத்த பண்ணி பாடுங்கடான்னு சொல்லி அனுப்பினார். எந்த ராஜா பண்ண முடியுங்க? அவன் ஈட்டியோட கேடகத்தோட வரான். ஆனா யோசபாத் என்னத்தை வச்சுட்டு போறாரு தெரியுமா? துதிச்சுக்கிட்டு போறாரு. அவருக்கு தெரியும், கர்த்தர் வார்த்தை வராத வரைக்கும் தான்ப்பா நான் பலன் இல்லாத பாத்திரம். நான் சரியா என் ஜப வாழ்க்கையில இருக்கும் பொழுது எனக்கு வருகிற போராட்டத்தை நான் அவர் கரத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் இனி அந்த போராட்டம் என்னுடையதல்ல, இனி துதிக்கிறது என் வேலை, அவர் சண்டையிடுறது அவர் வேலை, யுத்தம் அவருடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே ஒருவேளை இவங்க 2 பேரும் மோதி யோசபாத் ஜெயிச்சிருந்தா அது ஒரு நார்மலா போயிட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன செய்த தெரியுமா? யோசபாத்தினுடைய ஆர்மி பின்னாடி ரெடி ஆயிட்டு இருக்குது, முன்னாடி துதிக்கிற கூட்டம் போகுது. அப்ப போய் சொல்றாரு, துதிக்கிற கூட்டமே, யூதா ஜனங்களே, போர் வீரர்களே, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள் அப்படின்னும் போது அவர் கிருபை எப்பொழுதும் நம்மளோடு இருக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த போர் வீரர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க சண்டையிட. நல்லா கவனிங்க, யோசபாத்தினுடைய எண்ணம் என்னவோ அதுவே அந்த போர் வீரர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் அங்கே ஒரு மனதை தேவன் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப என்ன நடந்தது தெரியுமா? இவங்களோடு சண்டை போடும்படி ஒரு பள்ளத்தாக்கில் அவங்க காணப்பட்டாங்க பாருங்க. அவனுங்களுக்கு உள்ளேயே கர்த்தர் சண்டையை கிளப்பி விட்டார். அம்மோன் புத்திரர்கள், மோவா புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள் காசு கொடுத்து சண்டைக்கு கூட்டிட்டு வந்த ஆட்களும் கூட அடிச்சு நொறுக்கிக்கிட்டு, எதுக்கு அடிச்சுக்கிட்டான்னு தெரியாது, அந்த சத்துருக்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு செத்து பிணமா கிடக்குறாங்க. இவர் போய் அந்த பள்ளத்தாக்கில் இறங்கும் பொழுது ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் செத்து கிடக்குறாங்க. யோசபாத்திற்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் ஒண்ணே ஒண்ணு, கர்த்தர் இந்த காரியத்திலே யுத்தம் செய்தார் என்று நம்பினார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்குக்கு பெரேக்கா என்கிற பெயரை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, நான் விசுவாசித்து சொல்றேன், பெரிய பெரிய போராட்டங்கள் கர்த்தர் கையாள போகிறதுனால் எப்படி மாறும்னு தெரியாது. ஆனா பள்ளத்தாக்கில என் கண்ணும் வியக்கும். அப்பா நமக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாக்கோபின் ஜெபத்தை கேட்டு 20 வருஷ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். எலிசாவினுடைய ஜெபத்தை கேட்டு போராட்டத்தை கொண்டு வந்த சீரியர்கள் இனி வராதபடி காத்து கொண்ட தேவன். யோசபாத்தினுடைய ஜெபத்தை கேட்டு சத்துருக்களை நிர்மூலமாக்கின தேவன் இன்றைக்கு உங்கள் போராட்டத்தையும் நீங்க தேடி பார்த்தாலும் பார்க்க மாட்டீங்க. நீங்க ஒண்ணுத்துல சரிப்படுங்க, அவரோடு இருக்கிற ஐக்கியம், ஜெப வாழ்க்கை, இதை சரி பண்ணுக்கோங்க. தேவன் சகல போராட்டத்தையும் உங்களுக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார், நியாயாதிபதி தகுந்த கால நேரத்தில் எனக்கு அதை தந்தருளுவார் என்று பவுல் நம்பினார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் எத்தனை பேர் நம்புகிறீர்களோ அப்படியே எழுந்து நிற்கலாமா?